ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு போண்டா. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸு, மழை காலத்துக்கும் உகந்த ஸ்நாக்ஸு. வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு போண்டாக்கு தேவையான பொருட்கள்: 10 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 6 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 6 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 8 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 3 டீஸ்பூன் கடுகு, 3 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. வானிலையில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. கடுகு நல்லா பொரிக்கட்டும். கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பையும் போட்டுடலாம். கடலைப்பருப்பையும் அதில் போட்டுடலாம். எல்லாமே பொன்னிறமாக வறுபடட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். பொன்னிறமாக வறுபட்ட உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் எண்ணெயிலே வதக்குறதுனால பச்சை வாசம் போயிடும். அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா கிளறி விடுங்க. ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்கிடையில் நான் வேக வச்சு தோலை உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி. இப்போ கிளறின உருளைக்கிழங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அதில் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த நல்லா அடியில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒட்டாமல் வர வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சோம்னா இப்படி அழகாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நான் கடலை மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதில் 2.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு 2 டீஸ்பூன் போதும். நான் சின்ன ஸ்பூன் ஆக்குனா 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். டீஸ்பூன் எடுத்திங்கன்னா 2 டீஸ்பூன் போட்டால் போதும். 1.5 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு எடுத்திங்கன்னா கொஞ்சம் போண்டா மொந்தையாக இல்லாமல் கரெக்டான இதுக்கு வரும். இப்போ நம்ம வானிலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த போண்டா 2 பக்கமும் இந்த உருளைக்கிழங்கு மாவில் படுற மாதிரி பிரட்டி போட்டு போட்டுருங்க. எண்ணெயில் போட்டுருங்க.
நல்லா பரட்டி விடுங்க. இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணணும். நான் எடுத்திருக்க அந்த 10 உருளைக்கிழங்கு வந்து 7 8 பேர் இப்போ இந்த போண்டா தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வந்தோடனே இப்போ எடுத்துடலாம். இப்போ சுவையான உருளைக்கிழங்கு போண்டா தயாராக இருக்குது. இதை நீங்கள் உங்கள் வீட்டு கிச்சன்லையும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.